கொழும்பு நாரஹேன்பிட்டியவில் உள்ள அரச தகவல் திணைக்களத்தின் கேட்போர் கூடத்தில் இன்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் வடமாகாணத்தில் சிங்கள மக்களே இல்லாத பிரதேசங்களில் சந்திகளில் புத்தர் சிலைகள் மற்றும் அதன் அடையாளங்கள் ஏற்படுத்தப்பட்டு வருவது குறித்து ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த அமைச்சர் இந்த நடவடிக்கைகளுக்கு தனது கடும் எதிர்ப்பினை வெளியிட்டுள்ளார். යාපනයේ ඉන්න වෛද්‍යවරුන්ගෙන් 80%ක් විතර ද්‍රවිඩ වෛද්‍යවරු. මං කිව්වා ඒ ඇමතුමාට நான் கடந்த அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் 20க்கும் மேற்பட்ட தடவை வடமாகாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டிருந்தேன். அங்குள்ள எல்லா சந்திகளிலும் மூலை முடுக்குகளிலும் புத்தர் சிலைகள் மற்றும் அரச மரங்கள் என்பன ஏற்படுத்தப்பட்டுள்ளதை அவதானித்தேன். அவற்றை வழிபட அங்கு சிங்கள மக்கள் இல்லாத நிலையிலும் அவற்றை அமைத்திருக்கிறார்கள். பிக்கு ஒருவர் இருக்கிறார் என்பது பிரச்சினை அல்ல. இவற்றை அமைக்கும்போது அங்கு சிங்கள மக்கள் இருக்கின்றார்களா என்பதை அவதானிக்க வேண்டியது முக்கியமாகும். தமிழ் மக்களது முகத்தில் அறைவதல்ல பௌத்த சிந்தனை என்பது இப்படிப்பட்டவைகளை செய்யுங்கள் என்று புத்தர் ஒருபோதும் கூறியிருக்கவில்லை. இன்னொருவரது மதத்திற்கும் இனத்திற்கும் சவால் விடுக்கும் விதத்தில் பலவந்தமாக மதத்தை பயன்படுத்துமாறு எந்த இடத்திலும் கூறப்படவில்லை. வடக்கு கிழக்கில் பலவந்தமாக ஏற்படுத்தப்பட்டு வரும் புத்தர் சிலைகள் மற்றும் பௌத்த விகாரைகள் தமிழ் மக்களின் பூர்வீக நிலத்தை ஒட்டுமொத்தமாக சிங்களமயமாக்கும் திட்டம் என்று தமிழர் தரப்பில் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்த அமெரிக்க தூதுவர் அப்துல் கேஷாப்பிடமும் வடமாகாண சபை உறுப்பினர்களும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினரும் சுட்டிக்காட்டியிருந்ததோடு நல்லிணக்கத்திற்கும் நிரந்தர சமாதானத்திற்கும் இந்த நடவடிக்கைகள் பாரிய சவாலாக அமையும் என்றும் கவலை வெளியிட்டிருந்தார்கள்.